வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா பிரபல மூத்த நடிகர் ஒருவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய சோகமான நிகழ்வானது ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கண்கலங்க வச்சிருக்கு. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமா திரையுலகத்தில் இருந்து முக்கிய பிரபலங்கள் பலருடைய இறப்பு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்துகிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னால நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவு செய்தியாகட்டும், கடந்த சில தினங்களுக்கு முன்னால இளையராஜா அவர்களினுடைய மகளான பாடகி பவதாரணி அவர்களினுடைய மறைவு செய்தியாகட்டும், இப்படி நிறைய பிரபலங்களினுடைய எதிர்பாராத இறப்பு செய்தியானது வெளிவந்துச்சு. அந்த வரிசையில் இப்போ தமிழ் சினிமா திரையுலகத்தினுடைய மூத்த நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் வலம் வந்துக்கிட்டு இருக்க பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களினுடைய மறைவு செய்தியானது வெளிவந்திருக்கு. அவர் இறந்ததாக ஒரு செய்தியானது கடந்த சில வாரங்களாகவே சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே சொல்லி கண்கலங்கி கதறி அழுத காட்சிகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. அக்குபஞ்சர் மருத்துவராக இருந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் லத்திகா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். மருத்துவராக இருக்கும்போது சினிமா மேலே இருந்த அந்த தீவிர ஆர்வம் காரணமாக தான் சினிமாவில் அடியெடுத்து வச்சார். முதல் திரைப்படத்தை அவரே தயாரித்து அதில் ஹீரோவாக நடித்து அவருக்கு பவர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை அவரே கொடுத்துக்கிட்டாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சந்தானம் நடிப்பில் வெளிவந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா திரைப்படத்தில் தான் இவருக்கு முக்கியமான கதாபாத்திரம் கிடைச்சி சினிமா திரையுலகத்தில் ஒரு திருப்புமுனையாகவே அமைஞ்சது. அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரம், சிறப்பு தோற்றம் அப்படின்னு நிறைய கேரக்டர்களை நடிச்சிட்டு வந்தார். இவருக்கு பவர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டமே விசிகா தலைவரான திருமாவளவன் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இவர் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய பூஜையானது சமீபத்தில் நடந்துச்சு. அந்த பூஜையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் ரொம்பவே கண்கலங்கி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. படங்களில் தொடர்ச்சியாக நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகலை. அந்த ரிலீஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அந்த படம் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. என்னுடைய படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால நான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கேன். ஆனால் சமீப காலமாகவே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு நிறைய வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் நானே கண்கூடாக நிறைய செய்திகளை பார்த்துருக்கேன். பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் உயிரிழந்து போயிருக்காரு, அவர் யாரையுமே பார்க்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உயிரிழந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னால் பொய் சொல்லி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒருத்தவங்க மனசு புண்படும்படி எந்த ஒரு விஷயமுமே செய்யாதீங்க அப்படின்னு அவர் நெட்டிசன்கள் நிறைய பேருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் உயிரிழந்து போயிருக்காரு அப்படின்னு சில செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்துச்சு. அதுக்காக தான் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பேட்டியை கொடுத்து அந்த பேட்டியில் கண்கலங்கி கதறி அழுதுருக்காரு. இந்த செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.